உள்ள போனாக்கா முன்னாடிக்குது ஸ்மெல்லு. Hi Habibis, welcome back to another video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஒரு லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், ஒரு மாதம் இருக்கும், 1 month இருக்கும். லாஸ்ட்டாக எப்போ போட்டோம்? ஊரில் இருக்கும்போது போட்டோம்ல. எஸ், ஆமாம், ஊரில் இருக்கும்போது போட்டோம். அந்த பசங்களோட அவுட்டிங் போனதுக்காக போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தான் நான் வந்து லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே சீக்கிரமாக அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து கிரிக்கெட்னு ஓடி வந்து போட்டேன். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, என்னுடைய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஏர் இந்தியாவில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் ஏர் இந்தியாவில் வந்ததே கிடையாது. ஆமாம், ஏர் இந்தியாவில் இத்தனை வருஷம் நான் சவுதி வாழ்க்கையில் நான் ஏர் இந்தியாவில் இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது. ஸோ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் சென்னை டு மும்பை, மும்பை டு சவுதியா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன நடந்துச்சு டீட்டெயிலாக, சவுதி ரிட்டர்ன் வந்து சவுதி சேர்ற வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம மொத்தமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக அப்படி இல்லை, நம்ம இப்போ லைவை புதுசாச்சு சரி நம்ம சேனலை புதுசாக வந்து பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன், ஸோ ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் வந்து லாஸ்ட்டு 16 இயர்ஸாக நான் வந்து ஏர் இந்தியாவில் வந்ததே கிடையாது. நான் ஒன்று வந்தால் ஸ்ரீலங்கா, இல்லைனா ஓமன். அதிகமாக நான் ஓமனில் தான் வந்திருக்கேன். ஓமன், எமிரேட்ஸு, குவைத்து போனது கிடையாது. எமிரேட்ஸு, ஸ்ரீலங்கா, சவுதியா, ஏர் இந்தியாவில் நான் வந்ததே கிடையாது. இந்த வாட்டி ஊருக்கு வந்து சரி ஃபேமிலி பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி ரிட்டன் எல்லாம் இது பண்ணியாச்சு. விசா எல்லாம் ப்ராசஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி எல்லாம் முடிஞ்சு ஆஃபீஸில் டிக்கெட் புக் பண்ணும்போது ஏர் இந்தியா தவிர்த்து வேறு எந்த ஏர்லைன்ஸுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 2 months 3 months அதுக்கு முன்னாடி தான் பார்ப்போம். நான் சடனாக எனக்கு வந்து அன்னைக்கு கிளம்பணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் நான் இருந்ததுனால எந்த ஃப்ளைட்டு கிடச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புக் பண்ணலத்துக்கு இமெயில் பண்ணேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ அவங்க வந்து ஏர் இந்தியா தான்ப்பா இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு ஏர் இந்தியா சொன்னே ஒரு பயம். ஏன் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. சரி நம்ம தனியாக கூட போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம மொத்தமாக எல்லாரும், நான், பசங்க, அம்மா, அப்பா, தம்பி ஒய்ஃபு, தம்பி பையன் எல்லாம் போகிறோமே, குடும்பத்தோடு போகிறோமே, என்ன நடக்க போகுது ஒரே பயம் எனக்கு. சரி நம்மளுடைய மவுத் ஆண்டவன் அங்கே வச்சுருந்தான் அப்படின்னா அதை யாராலையும் நம்ம மாற்ற முடியாது, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு. கரெக்டாக செப்டம்பர் 7 செப்டம்பர் 7 நைட்டு 9:30 மணிக்கு ஃப்ளைட்டு இங்கேருந்து மும்பை. ஸோ என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சரி இத்தனை பேர் போகிறோம், நம்ம ஏரியாவிலேருந்து சென்னை வரத்துக்கு எப்படியும் ஏர்போர்ட் வரத்துக்கு எப்படியும் ஒரு 2 to 3 hours ஆகும். ஸோ அதனால் ட்ரெயின்லையோ மெட்ரோலையோ சரிப்பட்டு வராது, இவ்வளோ லக்கேஜ் இருக்குது சரிப்பட்டு வராது. அதனால் ஒரு மினி வேன் மாதிரி பிடிச்சி மொத்தமாக அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி வேன் பேசணும். 6000 ரூபாய் அப்படின்னாங்க. பேசி எல்லா ஃபேமிலியும் தூக்கி அள்ளி போட்டு அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் ஏர் இந்தியா உள்ளே போனால் தண்ணி பாட்டில் ரொம்ப அதிகம். ஒரு வாட்டர் பாட்டில் கிட்டத்தட்ட 350 ரியால் 380 ரியாலோ எவ்வளவோ. ஸோ அது எல்லாருக்கும் நம்ம ஒரு தண்ணி பாட்டில் வாங்க முடியாது, அதனால் சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. அதனால் நம்ம வந்து இங்கேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம், சுடு தண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி எல்லாருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் பண்ணி எக்ஸ்ட்ராவாக 2 பாட்டில் வச்சு நல்லா சுடு தண்ணிலாம் பக்காவாக பிளாக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு உள்ளே போனோமா, என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது டொமஸ்டிக், நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னலுக்கு போயிட்டோம். இன்டர்நேஷ்னல் போய் இறங்கும்போது அவன் சொல்லிட்டான் D4 இங்கே இல்லைங்க, D4 அந்த கடைசி அங்கே போங்க அப்படின்ட்டான்.
அவர் டிரைவர் என்ன பண்ணார், மறுபடியும் கீழே இறங்கி அப்படி யூட்டர்ன் அடித்து மறுபடியும் உள்ளே வந்தார். அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து பார்க்கிங் காசு கொடுக்கணும். அதுக்கு ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்தாரு தெரியல. அப்புறம் ரிட்டன் வரும்போது மறுபடியும் காசு கேட்டாங்க. இல்லை அவங்ககிட்ட சொன்ன இல்லைங்க, நாங்கள் வந்து D4க்கு போகிறதுக்கு பதிலாக D2க்கு போயிட்டோம், அதனால் ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம், நாங்கள் புதுசாக வரல, என்ன பாருங்கள் பில்லு அப்படின்னா மறுபடியும் அவங்க கேட்டு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி விடுங்க அப்படின்னு அவரும் விட்டு மறுபடியும் உள்ளே வந்தோம். D4க்கு வந்தோம். D4க்கு வந்து இறங்கின அவசரத்தில் கிளம்புற அவசரத்தில் எல்லாம் டப்பு லக்கேஜ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசரம் எல்லாத்தையும் எடுத்தவங்க நான் எதுக்காக தண்ணி வாங்கக்கூடாது, உள்ளே போய் தண்ணி வாங்கக்கூடாதுன்னு நினச்சி வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்துடும். அந்த தண்ணி பாட்டில் மொத்தமாக மறந்தாச்சு எங்கே அந்த இதோட அந்த மினி வேன்லேயே. ஸோ எல்லோரும் இறங்கி லக்கேஜ்லாம் எடுத்து பசங்கள்லாம் எல்லாத்தையும் பக்காவாக பேக் பண்ணி எத்தனை லக்கேஜ் இருக்குது எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் அந்த ட்ராலியில் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அவர் வந்து நான் கிளம்புறேன், நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. ஏன்னா ரிட்டன் வந்து எங்கள் கூட வந்த ஃபேமிலியே ரிட்டன் அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும் திரும்ப. ஸோ அதனால் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறனால சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னா அவர் வந்து மறுபடியும் கொண்டு வந்து பார்க்கிங் போயிட்டார். அப்போ தான் என் சின்ன பையன் வந்து அப்பா தண்ணி வேணும் அப்படின்னா, தண்ணி எங்கடான்னு பார்க்கும்போது தான் சோடி முடிஞ்சு. அடப்பாவிங்களா, இவ்வளோ பிளான் பண்ணி மொத்தம் ஃபஸ்ட்டே அடி வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது தண்ணி போயிடுச்சு. சரி அப்புறம் என்ன பண்ண முடியும், தண்ணி வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பாட்டில் 350 ரூபா மினி, எல்லாருக்கும் ஒரு பாட்டில் வாங்கி கிட்டத்தட்ட 5-6 பாட்டில் வாங்கினேன். 350 ரூபானா எவ்வளோ ஆச்சு அது கணக்கு தெரியல, வரும் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. அது ஒரு 350 ரூபா ஆயிடுச்சா. ஒரு 6 பாட்டில் வாங்கினேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வாங்கி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக எனக்கு 9:30 மணிக்கு ஃப்ளைட்னா 7 மணி அதுக்கெலாம் உள்ளே போயிட்டு நான் கரெக்டாக 6 மணிக்கெலாம் வந்துட்டேன் ஏர்போர்ட்டுக்கு. வந்ததுனால அதுக்கப்புறம் உள்ளே போனோம். பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபேமிலி எல்லோரும் வந்தாங்க. எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு போயிட்டு வரமா ஒரே கண்ணீர் அழுகைகள் கட்டிப்பிடி வைத்தியம் எல்லாம் நடந்துச்சு. ஸோ எல்லாம் பேசி வச்சுட்டு அப்புறம் உள்ளே போகும்போது உள்ளே போனேன். ஃபஸ்ட்டு என்னுடைய இக்காமா சரி பார்த்தாங்க. அந்த ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸில் CAF இருப்பாங்கள்ல அவங்க பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி யார் பையன் யார் ஒரு பாஸ்போர்ட்டாக செக் பண்ணாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லோரும் போகிறதுனால ஏதாவது ஒரு இது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்போர்ட்டாக பையன் யார் பையனை பார்த்தாங்க, சின்ன பையன் யார் சின்ன பையனை பார்த்தாங்க, என்ன யார் நீயே பார்த்தாங்க, நீங்கள் யார் அப்பா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஹிந்தி தெரியல, தமிழ். என்ன பண்ணாங்க, அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போய் அவர்கிட்ட ஹிந்தியில் விளக்கம் பண்ணேன். இந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் மொத்தமாக உள்ள அனுப்பியாச்சு. உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு பேக்கேஜ் போகிறதுக்காக ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு க்யூவில் நின்றாங்க. ஒரு நாளாக உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு என்னுடைய என் பாஸ்போர்ட்டையும் என் பசங்க பாஸ்போர்ட்டும் கொடுத்து போர்டிங் பாஸ் வாங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம இங்கேயே நம்ம போர்டிங் பாஸ் வாங்கினா தான் பாம்பேயில் போய் நம்ம போர்டிங் பாஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அங்கே போய் பெரிய ஏர்போர்ட்டு, இங்கேருந்து மறுபடியும் இன்டர்நேஷ்னலுக்கு நம்ம மாறணும், அதனால் பெரிய தலைவலி. ஸோ வேண்டாம், அதனால் நம்ம இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி அதை நான் இங்கேயே வாங்கிட்டேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி 2 போர்டிங் பாஸ் வேணும், அங்கே போய் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் எப்படியும் அலைஞ்சு தான் நாங்கள் ஆகணும், ஏன்னா நீங்கள் டொமஸ்டிக்கில் இறங்கி இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு அது அவ்வளோ நேரம் ஆகும், நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாமே அப்படின்னாப்பில்ல. சார் நான் அலைஞ்சிடுறேன், இங்கேருந்து அங்கே நான் போயிடுறேன், பட் நான் அங்கே போய் மறுபடியும் நான் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு வேணாம், இவங்க வச்சு சத்தியமாக நிற்க முடியாது, ஸோ இங்கேயே கொடுத்துருங்கன்னு இங்கேயே கொடுத்தாப்புல. அது வைக்கும்போது கேட்டாப்புல, என்னப்பா ஏதாவது இதை கேட்பாங்களே எப்போதும், சார்ஜரு பவர் பேங்க்கு ஆயில் ஐட்டம் அது இது எல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. நான் எதுவுமே இல்லைங்க, சாரி எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் தான், இந்த இது அந்த இது சட்டி பானை அதுதான் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாக்கும் அப்பாக்கும் கேட்டு அதே மாதிரி பேக்கேஜ் அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் இமிக்ரேஷனுக்கு போனோம். இமிக்ரேஷனுக்கு போனால் அங்கே தான் பெரிய தலைவலியே. எல்லாருக்கும் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் தானே, எனக்கு, என் பையனுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, என் தங்கச்சி தம்பி பையன் ஒய்ஃபுக்கு, அந்த குட்டி பையனுக்கு எல்லாருக்கும் ஒரு பேக்கேஜ். பேம்பர்ஸ்லேருந்து இதுலேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து எல்லாம் ஒரு க்ளோஸ் எல்லாம். ஸோ சரி நம்ம அங்கே போகிறதுக்கு அந்த வெயிட்டிங் ஹவர்ஸில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிச்சரு முறுக்கு இந்த நம்ம எங்கே போனாலும் இந்த இந்த திங்கிற பலகார ஐட்டம் மட்டும் விடவே மாட்டோம். நம்ம யாராக இருந்தாலும் சரி, இது ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்றது, பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்றது, அது எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம். அதே மாதிரி ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒரு
டீசெண்டாக இருந்தால் கூட இன்டீசென்ட் தான் நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஸோ அதுக்காக எல்லாம் வச்சுருந்தா ஃபஸ்ட்டு என்னோடய பேக்கில் என்னோடய லேப்டாப்பு சார்ஜர் எல்லாம் வச்சுருந்தேன். என்னோட பேக்கை ஒரு ரோவில் போச்சு, அப்படியே ஸ்கேனிங்க்கு என் பேக்கு தனியாக வந்துருச்சு, மற்றதெல்லாம் உள்ளே போயிடுச்சு. லேப்டாப்பை தனியாக எடுத்து வைங்க, சார்ஜர் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழட்டி பெல்ட்டு ஷூ எல்லாத்தையும் கழட்டி அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஸ்கேன் பண்ணாங்க, ஒன்றும் இல்லை, உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்தப்போல எங்கள் அப்பாவோட பேக்கை அனுப்பி விட்டாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, இந்த பக்கம் வந்துடுச்சு. எங்கள் அம்மாவோட பேக்கு ஸ்கேன் பண்ணாங்க, இந்த பக்கம் வந்துடுச்சு. என் தம்பி ஒய்ஃபோட பேக்கு ஸ்கேன் பண்ணாங்க, இந்த பக்கம் வந்துடுச்சு. மற்ற 5 பேக் இந்த பக்கம் வந்துச்சு, 3 பேக் இந்த பக்கம் போயிடுச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அபின் மாதிரி ஒரு பவுட்ரு. அது என்ன பண்ணிட்டாப்பல, இது என்ன இது உள்ளே இருக்குது, ஓப்பன் பண்ணு அப்படின்னா ஓப்பன் பண்ணால் ஒயிட் கலரில் பவுடரு இருந்துச்சு. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல என்னதுன்னு. எங்கள் அப்பாவுக்கு அவர் கூப்பிட்டு யாருடைய பேக்கேஜ் அவங்க தான் போய் கேட்கணும்ல, என்ன இது கேட்கும்போது அவருக்கு ஹிந்தி தெரியல. அப்புறம் நான் உள்ளே போனேன், உள்ளே போய் என்ன இது கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னது அரிசி மாவு அப்படின்னாரு. எனக்கா அரிசி மாவுலாம் ஏன்டா கொண்டு வரீங்க, அரிசி மாவு ஏன் கொண்டு வரீங்க? இல்லை சார் இது அரிசி மாவுன்னா அபின் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அதை எடுத்து இப்படி கையில் போட்டு அப்படின்னா போல, டேய் நாங்கள் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைடா, அரிசி மாவுடா, அரிசி மாவு வச்சு தானே நாங்கள் வந்து அங்கே இந்த இடியாப்பம், இந்த புட்டு, இந்த கொண்டக்கடலை, இது அரிசி புட்டு இதெல்லாம் செய்வோம்ல, அதுக்காக அரிசி மாவு கொண்டு வந்தாங்க. அது 1 பாக்கெட் 2 பாக்கெட்டுங்க, 3 பாக்கெட்டு. நான் சொன்னேன், அதோட பேசிட்டு, எதுக்கு நீங்கள் அரிசி மாவுலாம் கொண்டு வரீங்க, அங்கேன்னா சவுதியில் கிடைக்காததா, நம்ம என்ன காட்டிலே இருக்கோம், நாங்கள் அரிசி மாவுலாம் கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கேட்டாங்க அங்கெல்லாம் நல்லா இருக்குமா தெரியாதா, இங்கே நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு போவோம். ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வெளியே வந்துச்சு. 2வது பேக் அதே மாதிரி அரிசி மாவு வித் கோதுமை மாவு. உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் சரியா, கோதுமை மாவா ராகி மாவா தெரியல, ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. அந்த மாவு பார்த்தா இது என்ன ஹெராயினா இல்லை ப்ரௌன் என்னமோ சொல்லுவாங்களே, ப்ரௌன் சுகரா என்னமோ ஒன்று சொன்னாங்க, அது தெரியல. அதே மாதிரி இப்படி வச்சு அப்படி வந்து பார்த்தாங்க. டேய் சத்தியமா 50 ஜல்லிக்கு பிரோசனம் இல்லைடா, நாங்கள் திங்கிற பார்ட்டிடா, அதனால தான் நான் கொண்டு போகிறேன்னா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு எடுத்துருப்போம் அப்படின்ட்டான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவர் மாதிரி திட்டிக்கிட்டே வந்தேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எதுக்கு இந்த அரிசி மாவு எல்லாம் தேவையில்லாத விஷயம், வேலை எல்லாமே அரிசி மாவு, கோதுமை மாவு, ராகி மாவு இதெல்லாம் கிடைக்காததா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வந்தேன். செம்ம டென்ஷனுங்க. என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சாதாரணமாக நம்ம தனியாக நம்ம போகிறதுனாலே நமக்கு ஏதாவது லக்கேஜ் இருந்து அதை செக் பண்ணாலே நமக்கு மண்டை சூ ஆகும். அந்த ஒரு ஸ்பெஷலில் இருக்கும். பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒருத்தர் அந்த பக்கம் ஓடுறான், அவன் அந்த பக்கம் ஓடுறான், இவனை பிடிக்கிறதா லக்கேஜை பார்க்குறதா என்ன பேசுறது ஒன்றுமே புரியாமல். ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட் டைமு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும், ஒழுங்காக கூட்டிகிட்டு போய் ஒழுங்காக அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே. ஸோ என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணி வாங்க முதல்ல உட்காருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குது, கிளம்புங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சேன். அப்போ தான் டர்னிங் பாயிண்ட்டே இதுக்கப்புறம் தான் இருக்குது. உள்ளே போனோன்னே உட்காந்தாங்க, பசிக்குது அப்படின்னாங்க. ஐயோ நான் அப்போவே நினச்சேன், தண்ணி கொண்டு வர யோசிச்சோமே, இங்கே ஏதாவது சாப்பாடு வாங்கி வந்துருக்கலாமே, இந்த தயிர் சோறு லெமன் சோறு ஏதாவது கட்டிட்டு கொண்டு வந்துருக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். அப்போ வீட்டில் சொன்னாங்க, அதெல்லாம் கட்டிட்டு யாருப்பா தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்ப்பா, அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், அங்கே வாங்குறது பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே ஒரு தோசை எப்படியும் 350 ரூபா 450 ரூபா இருக்கும், கட்டுப்படி ஆகாது நம்ம குடும்பத்துக்கு, வேண்டாம் அப்படின்னு. பிரச்சனை இல்லை, ஒரு தோசை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு உள்ளே போய் என்னென்ன வேணும் கேட்டதுக்கு அப்போ தான் ஆர்டரு. ஒரு மசால் தோசை, ஒரு பிளெயின் பெப்பர் ரோஸ்ட்டு, ஒரு டிஃபன்லேயே எல்லாம் கலந்து இந்த பொங்கல் பூரி வடை எல்லாம் கலந்து ஒரு மீல்ஸ் மாதிரி இருக்கும்ல அது ஒன்று. அப்புறம் இப்போ பசங்களுக்கு ரைஸ், இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் ஏதாவது. பில்லு எவ்வளோன்னு கேட்டால் 1850 ரூபா. இதே நம்ம வெளியே சாப்பிட்டுருந்தா எவ்வளோ வந்திருக்கும், என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு
ஒரு பிளேட்டாக வாங்கிட்டேன். ரிட்டன் வரேன், மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட், பாஸ்போர்ட் நம்பர் லப் 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 அதை சொல்லி, முகமது நூர் ஹசன் ஃபரூக் எங்கே இருந்தாலும் தயவு செய்து கவுண்டர் நம்பர் கேட் நம்பர் 17க்கு வரவும் 17க்கு வரவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொன்னாங்க. என்னடா என் பேரை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக போனேன். என்னமோ அப்போ நான் டவுட் பண்ணேன், என்னமோ ஆச்சு, என்னமோ நடந்திருக்கு, இதை வந்து மறுபடிக்கும் அந்த அபின் பிரச்சனையா அந்த பவுடர் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அது மாதிரி அனௌன்ஸ் பண்ணீங்க, நான் தான் அப்படின்னா, நீங்கள் தானா, பேக்கேஜில் என்ன இருக்குது அப்படின்னு. பேக்கேஜில் என்ன இருக்கா, என்னங்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், கொண்டு வந்தேன், அது அரிசி மாவு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை அது இல்லை, அது ஹேண்ட் லக்கேஜ், பேக்கேஜில் நீங்கள் இது போட்டிங்களா லக்கேஜ், அதில் என்ன இருக்குது அப்படின்னு. அதுவா தெரியலையேங்க அப்படின்னு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி ரூம் கூப்பிட்டு போனாங்க. செக்யூரிட்டி ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இவ்வளோ பெரிய டிவியில் இன்டர்காம் கனெக்ட் பண்ணி என்னுடைய பேக்கேஜை மட்டும் தனியாக எடுத்து ஒரு அட்டைப்பெட்டி பாக்ஸு அதை மட்டும் தனியாக எடுத்து ஓப்பன் பண்ண சொன்னாங்க. இதில் என்ன இருக்குது பார்க்கலாமா அப்படின்னாங்க. எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க, யாரும் என்ன இருக்குதுன்னு தெரியாது. என்ன இருக்குது உங்களுக்கு ஸ்கேன் பண்ண தெரிஞ்சிருக்குமே அப்படின்னா, இல்லை என்னமோ எலக்ட்ரிக்ஸ் ஐட்டம்ஸ் என்னமோ இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணால் எவ்ரிடே பேட்டரி இருக்குல்ல, அந்த எவ்ரிடே பேட்டரி ஒரு பாக்கெட். இதையே கேட்டாங்க, இதுதாங்க கீன்னு சத்தம் வந்திருக்கு அப்படின்னா. இது பேட்டரி கூடவா எடுத்துகிட்டு வரக்கூடாது? எனக்கு ஒரு டவுட்டு, பேட்டரி கூடவா எடுத்துகிட்டு வரக்கூடாது நம்ம ஃப்ளைட்டில்? இங்கேருந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நாங்கள் பவர் பேங்க் எடுத்துகிட்டு வருவோம், பேட்டரி எடுத்துகிட்டு வருவோம், ஆயில் எடுத்துகிட்டு வருவோம், எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது அங்கேயே ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இதுதாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எடுத்துருவா அப்படின்னாங்க. தயவு செய்து எடுத்துருங்க, நீங்கள் தான் வச்சிக்கலாங்க. பேக்கேஜ் பண்ணது சத்தியமாக எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா தான் வச்சுருப்பா போல், அவருக்கு போய் இருக்கு கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, 2 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 39 நிமிஷம், கரெக்டாக 45 மினிட்ஸ் என்ன அங்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதை பிரித்து, அதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் வேறு என்ன இருக்குன்னு செக் பண்ணி மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நான் சைன் போட்டு பாஸ்போர்ட் நம்பர்லாம் எழுதி அனுப்பி விட்டாங்க. சரி போயிட்டு வெளியே வர அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டு, ஃப்ளைட் இஸ் கோயிங் டு பி கேட் கோயிங் டு பி க்ளோஸ்டு அப்படின்ட்டு. ஐயோ அங்கே இங்கிலீஷ் யாருக்கும் தெரியல. நான் எனக்கு காதலை கேட்டு நான் குட்டு ஓடுறேன், ஓடி போய் வாங்க ஃப்ளைட்டு கிளம்ப போகுதுன்னு. அப்போ தான் ஒருத்தர், வாப்பா எனக்கு மிச்சி வருது, வாப்பா எனக்கு ஆய் வருது. இறைவா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஃப்ளைட்டு டைம் ஆச்சு, நம்ம ஃப்ளைட்டில் போய் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளாம்பர்ஸ் போட்டுருந்தேன், ஃப்ளைட்டில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருன்னு ஹேண்ட் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போனோம். ஃப்ளைட்டுக்குள்ளே போனால் இப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தாங்களா, அதனால் எனக்கு வந்து முன்னாடியே டிக்கெட் கொடுத்துட்டாங்க, சீட்டு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ரொம்ப லாங்கில் போவானா அப்படின்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துட்டாங்க. முன்னாடியே கொடுத்தா 2 பேர் உட்கார வச்சுட்டு ஃப்ளைட்டு. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும், டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் இவனுங்களை பேம்பர்ஸ் மாற்ற முடியாது. அந்த ஒரு டென்ஷன்லேயே நான் வந்து உட்கார வச்சுட்டு, அவன் உட்காரான் நெளிகிறான், என்னவோ பண்ணுறான், அழுகுறான். எனக்கா அப்படி இருக்கு. அதோட என்ன பண்ண, சரி கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்துட்டு மொபைலை கொடுத்து ஜூஜு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நெட்டு கிளம்புற வரைக்கும் நெட் இருக்கும், அதுக்கப்புறம் நெட் இருக்காதுல்ல. உள்ளே போய் எல்லாம் சீட்லாம் உட்காந்தா, நம்ம ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் இங்கேருந்து போகிற ஃப்ளைட்டில் டொமஸ்டிக் இதில் டிஸ்பிளே இல்லை. அடி, ஐயோ டிஸ்பிளே இல்லையா, டிஸ்பிளே இல்லைன்னா பசங்களை எப்போ நம்ம சமாளிக்கிறது, இன்டர்நெட்டு வேலை செய்யாதரா, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவதிப்பட்டேன். அவனுங்களை என்ன பண்ணுன்னு தெரியாமல், பாம்பே வரைக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரொம்ப அவதிப்பட்டேன். நான் நினச்சேன் சரி டொமஸ்டிக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்காது, ஸோ இது எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்தில் அப்படி பேசி இப்படி பேசி அவங்ககிட்ட விளாண்டு சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு பேம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு அந்த வேலையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துச்சு. என்ன வேணும்னு கேட்டாங்க, சிக்கன் வேணுமா இல்லை வெஜ்ஜி வேணுமா அப்படின்னாங்க. வெஜ் ஆர் நான்வெஜ் அப்படின்னாங்க. சரி நம்ம எப்போதும் நான்வெஜ் தானே சாப்பிட்றோம், வெஜ்ஜு சாப்பிட்லாம், பசங்களுக்கு வெஜ்ஜு கொடுக்கலாம், ஏன்னா நம்ம ட்ராவலில் இருக்கோம், வெஜ்ஜு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெஜ்ஜு கொடுங்க, எனக்கு சின்ன பையனுக்கு வெஜ்ஜு. அவன் பெரிய பையனுக்கு வெஜ்ஜு சாப்பிட மாட்டான், நான்வெஜ்ஜு. நான்வெஜ் அவனுக்கு ஒன்று வாங்கியாச்சு. ஓப்பன் பண்ணால் வெஜ்ஜு என்ன சாப்பாடு, லெமன் சாப்பாடு, உருளைக்கிழங்கு,
அப்புறம் 2 3 தொட்டுக்க அந்த மாதிரி. அவனுக்கு சிக்கன் ரைஸு, சிக்கன் பிரியாணி, அப்புறம் இதை தொட்டுக்க லெமன் ரைஸு. லெமன் இருக்குல்ல, அதை ஊற்றி அது மேலே சோறு வச்சா எப்படி இருக்கும், அதான் லெமன் ரைஸ். உருளைக்கிழங்கு சொல்லவே தேவையில்லை, ரெண்டுமே நல்லா. என் பையனுக்கு, சின்ன பையனுக்கு வாயில் வச்சோன்னா துப்பிட்டான், முடிஞ்சு போச்சு. ஆஹா என்னடா இது இந்த மாதிரி சொதப்பிடுச்சு, சாப்பாடு சொதப்பிடுச்சு. இல்லை அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் வாங்கினா சிக்கன் பிரியாணி கொஞ்சம் 40% நல்லா இருந்துச்சு, 60% நல்லா இல்லை, 40% நல்லா இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சரி அந்த ஒரு சொத்தை மட்டும் இவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் விட்டுவிட்டு, நம்ம தான் தியாகத்தின் மறு உருவமாச்சே, அதனால் அவங்க 2 பேரும் மட்டும் சாப்பாடை விட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் சரி பண்ணி விட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அடி வந்து டிஸ்பிளே இல்லை ஃப்ளைட்டில், 2வது அடி வந்து சாப்பாடு சுத்தமாக சரியில்லை. நான் வந்து இது டொமஸ்டிக் பற்றி தான் பேசுகிறேன், இன்டர்நேஷ்னல் அது வேறு கதை. ஓகேவா? ஸோ டொமஸ்டிக்கில் வந்து எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஃப்ளைட்டில் இறங்கணும், ஏர்போர்ட்டில் இறங்கணும். மும்பை ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே மும்பை ஏர்போர்ட் டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு அவ்வளோ தூரம். எப்பா செத்துட்டேன். எல்லா ஹேண்ட் லக்கேஜும் நான் எடுத்துகிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அவ்வளோ ஏர்போர்ட்டில் யாரும் பசங்க மிஸ் ஆகிடாமல் அந்த கூட்டத்தில் இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு உண்மையிலேயே ரொம்ப நான் வந்து அவதிப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இறங்கி அதுக்கப்புறம் நடந்து போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து சேஞ்ச் பண்ணி எங்கே போகணும் கேட்டு மேலே ஏறி அதுக்கப்புறம் அங்கே போனால் மறுபடிக்கும் போர்டிங் பாஸ் எடுங்கன்னு ஒருத்தவன் சொல்லிட்டான். அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஒருத்தன் போர்டிங் பாஸ் எடுக்கணும். அது நான் சொன்னேன், ஏன்டா போர்டிங் பாஸ் இருக்குடா, நான் ஏன்டா மறுபடியும் நான் போர்டிங் பாஸ் எடுக்கணும். இல்லை இந்த போர்டிங் பாஸ் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும், அது வேலிட் இருக்கா வேலிட் இல்லையான்னு. வேலிடா இப்போ தான்டா வாங்கிட்டு வரேன் அங்கேருந்து. அதுக்கு அவங்களுக்கு ஒரு நாளில் கூட ஆகாமல் வேலிடேட் முடியும் உங்களுக்கு, நானும் ட்ராவல் பண்ணவே இல்லையாடா. இல்லை செக் பண்ணிட்டு போங்க அப்படின்னா. அவனுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலன்னு எனக்கு தெரியல. அதோட அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் அங்கே போய் அப்புறம் டேரெக்டாக கேட்டதுக்கு இமிக்ரேஷன் போங்க அப்படின்ட்டான். அதை இப்போலாம் நம்ம வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, போர்டிங் பாஸ் அந்த கேட்டில் வச்சு ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஒரு ஆளாக பாஸ்போர்ட்டை வச்சு எல்லாரையும் அனுப்பிவிட்டு கடைசியாக நான் வச்சுட்டு போனேன்னா உள்ளே போய் இமிக்ரேஷனுக்கு போனால் அதே மாதிரி எல்லாத்தையும் கழட்டு, பேண்ட்டு கிண்ட்டு எல்லாத்தையும் கழட்டி அந்த பேகு மறுபடியும் ட்விஸ்ட்டு பேகை வச்சு எல்லாத்தையும் வச்சு உள்ளே போய் ஸ்கேன் பண்ணால் அதே மாதிரி லேப்டாப்பு தனி, அந்த அபின் பவுடர் தனி, இது தனி அது தனி. அங்கே தான் காமெடியே. அங்கே போயிட்டு இது என்ன இது மறுபடியும் அதே கேள்வி. ஏதோ ஒரு படத்தில் கேட்பானே, சிவாஜி படத்தில் மறுபடியும் திரும்பவும் அதே கேள்வியா, அந்த மாதிரி மறுபடியும் அதே கேள்வி கேட்டாங்க. இது என்ன இது சார்? அரிசி மாவு சார். அவனுக்கு ஹிந்தி தெரியல, தமிழ் தெரியல. அரிசி மாவுனா ரைஸ் ஃப்ளவர், நெய் எடுத்தான் வச்சான் அப்படின்னா செட் ஆகலை. ஓகே, அடுத்தது எடுத்தான் மறுபடியும் அதே மச்சான் ராகி மாவு அப்படின்னா எடுத்தான், செட் ஆகலை. 3வது அதே மாதிரி, அது 3 பாக்கெட்டில் மொத்தம் 2 அரிசி மாவு 1 ராகி மாவு. அரிசி மாவு இருக்கும்போது அது லைட்டாக என்னமோ கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்திருக்கும் போல். உப்பு அதிகமாக இருந்தால் அவன் மூக்கு ஏறிடுச்சு. அது மட்டும் ஓரமாக வச்சோடனே ஹையர் அஃபிஷியலை கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன இது அவன் பார்த்தான். அவன் அதே மாதிரி அப்படின்னா அவனுக்கு உப்பு இல்லை. நீ வைக்கும் போது ஒரு மாவில் உப்பு இல்லை, நான் வைக்கும் போது ஒரு மாவில் உப்பு இல்லை. ஐயோப்பா இல்லை அரிசி ரைஸ் ஃப்ளவர் தான் அடிச்சோன்னு அனுப்பிவிட்டான். அங்கே போயிட்டு எல்லாத்தையும் வச்சு மறுபடியும் பிளாக் பண்ணி பெல்ட்லாம் போட்டு லேப்டாப்லாம் எடுத்து கிளம்பி இமிக்ரேஷனுக்கு போய் வச்சு வெளியே போவோம். உள்ளே போயிட்டோம், எங்கள் டியூட்டி ஃப்ரீ கிட்ட போய் பார்த்தா 7 லக்கேஜில் 1 லக்கேஜ் இல்லை, ஹேண்ட் லக்கேஜ். அப்போ தான் தேடுறாங்க, எங்கடா 1 லக்கேஜ் அப்படின்னு. போச்சு. என்னடா ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க, எங்கடா மிஸ் பண்ணீங்க, சென்னையில் மிஸ் பண்ணிட்டீங்களாடா, இல்லை ஃப்ளைட்டில் மிஸ் பண்ணிட்டீங்களாடா, இல்லை எங்கடா மிஸ் பண்ணீங்க? அப்போ சொன்னால் இல்லை ஃப்ளைட்லாம் மிஸ் பண்ணல, இங்கே நம்ம செக்கிங் பண்ணோம்ல 2வது ட்ரிப்பு, அவன் அந்த இடத்துல இங்கே மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னா. மறுபடியும் வெளியே போகிறதுக்கு விட மாட்டேன்ட்டான் அப்படின்ட்டாங்க அந்த சிஐஎஃப். இல்லை வெளியே போகிறதுக்கு அலோடு இல்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் அங்கே பேக்கேஜ் மிஸ் பண்ணிட்டாங்க, அங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். எல்லாருடைய போர்டிங் பாஸையும் வாங்கிட்டு என்னுடைய போர்டிங் பாஸ் மட்டும் கொடுத்து நீ மட்டும் போயிட்டு வாங்கன்னா. போய் தேடுறேன் எங்கன்னே தெரியல. அவ்வளோ கூட்டம், எங்கே வச்சாங்களோ ஏதோ வச்சாங்களோ தெரியல. சுற்றுறேன். அங்கே ஒரு 20 நிமிஷம் அங்கேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிடச்சிச்சு. டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடி வந்து
என் போர்டிங் பாஸை கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி மறுபடியும் உள்ளே போய்ட்டு எல்லா போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ளே வந்தால் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து C48. அதுவா எங்கேயோ இருக்குங்க, எப்பா பக்கத்துல இல்லை எங்கேயோ இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு நான் நடக்கணும் அப்படிங்கும் போது முடியல, என்னால என்ன பண்ண முடியும், முடியல. சல்லி கூட போடல, தலை வலி தாங்க முடியல. பையன் வேற தூக்குண்டா நடக்க முடியாம. சரிடா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி இங்கே உட்கார வச்சு இங்கே பிடிச்சிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு 2 கையிலையும் பேக் எடுத்துக்கிட்டு போயிட்டு C48 போய் செட்டில் ஆனா அப்பாடா நிம்மதியா. பசி, சரியான பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி என்ன பண்ணலாம், எங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டேன். காஃபி கேட்டோன்னா எல்லாருக்கும் ஒரு போய் காஃபி வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு காஃபி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தா காஃபி சாப்பிட்டாங்க. பையன் மெக்டானல்ட்ஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டால் அவனுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு எல்லாரையும் செட் பண்ணேன். இப்போதே நம்ம டேர்னில் என்ன பண்ணணும், ஒரு காஃபி வாங்கிட்டு சல்லியை போடலான்னு சொல்லிட்டு போனால் சல்லி இல்லை. நான் சென்னையிலே ஒன்று வாங்கலான்னு நினச்சேன், பட் ஆனால் சென்னையில் அந்த அவசரத்தில் என்னால் வாங்க முடியல. அதுக்கப்புறம் பாம்பே உள்ள போய் அங்கே எங்கே இருக்குன்னு கேட்டு உள்ளே போனால் நோண்டு ரூம் தாங்க. சென்னையில் கூட அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டானுங்க போல, வழியில் வலிக்கிறானுங்க. நோண்டு ரூமில் உள்ளே போனாக்கா முன்னாடி ஸ்மெல்லு, ஐயோ ஒரு வலி வலிச்சாலே நமக்கு வந்து இந்த ஆஸ்துமான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துடுது. எனக்கா தாங்க முடியல, எப்பா சீக்கிரம் வெளியே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வடக்கணுங்க, அந்த மாதிரி வலிக்கிறானுங்க. அப்பா நான் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பாம்பே ஏர்போர்ட் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரூமு அங்கே உள்ளே போயிட்டு சும்மா டென்ஷனுக்கு டக்குன்னு அடிச்சு தூக்கி போட்டு வெளியே வந்த பிறகு ஃப்ரெஷ் ஏர் நான் சுவாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அடா பாவிகளா ஜாட்டான்ஸ் அப்படின்னு. அப்புறம் வெளியே வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே போய் நான் உட்காந்துட்டேன். கரெக்டாக எங்களுக்கு வந்து 4 மணிக்கு ஃப்ளைட்டு, விடிய காலையில் 4 மணிக்கு ஃப்ளைட்டு. 3 ஹவர்ஸ் சமாளிக்க முடியாமல் சமாளித்தேன். பசங்களை தூங்கவே மாட்டேன்ட்டானுங்க 2 பேரும். சமாளிக்க முடியாமல் சமாளித்தேன். டே உட்காருங்கடா. இன்டர்நெட் வேறு அங்கே ஆக்டிவில் இருந்துச்சா, மொபைலில் சார்ஜ் வேறு இல்லையா, சார்ஜ் போட்டுக்கிட்டே சார்ஜ் ஓடுது. இப்படி கையை வச்சுக்கிட்டே சாஞ்சிக்கிட்டே பாருடா. அவன் படுத்துக்கிட்டான் கீழே, பாருடா. நான் அப்படியே உட்காந்துருந்தேன். 3:30 மணிக்கு கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க, வாங்க கேட் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் போய் ஜோன் சிக்கு போய் அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி உக்காந்தா அங்கேயும் டிஸ்பிளே இல்லை, இன்டர்நேஷ்னல்லையும் டிஸ்பிளே இல்லை, டொமஸ்டிக்லையும் டிஸ்பிளே இல்லை. ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வைக்க மாட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையிலே நான் சொல்கிறேன், ஏர் இந்தியா வந்து ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டிஸ்பிளே இல்லை. இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய பொழுதுபோக்குக்கு எல்லா குழந்தையும் அழுதான் செய்யும், சரிங்களா. நம்ம வந்து டேக் ஆஃப் ஆகும்போது எல்லா சின்ன குழந்தையும் அழுவதான் செய்யும் ஃபஸ்ட் டைமில், அதனால் முடியாதுல்ல. ஸோ டிஸ்பிளே இருந்தால் தான் அதாவது பொம்மைக்குமா போட்டு காட்டி அதை குஷிப்படுத்தி சால்வ் பண்ண முடியும். டிஸ்பிளேவும் இல்லை, இது இல்லை, அது இல்லை. செத்துட்டான் சேகர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பட் ஏர் இந்தியாவில் அந்த சீட்டோட குஷன் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. பாசிட்டிவ்னு சொல்லணும்ல, நீட்னஸ் நல்லா இருந்துச்சு, கேபின் க்ரூ நல்லா இருந்தாங்க, சாரி இட் மீன்ஸ் அவங்களுடைய சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அதெல்லாம் கேட்ட உடனே தண்ணி கேட்ட உடனே எல்லாமே அதெல்லாம் டக்குன்னு வந்து கொடுத்தாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு சரியில்லை, முக்கியமாக டிஸ்பிளே இல்லை. மற்றபடி இந்த 2 தான், இந்த 2 குறை. மற்றபடி எல்லாம் ஓகே தான், ஸோ அது பிரச்சனை இல்லை, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு 4 ஹவர்ஸ் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நான் சமாளித்து கொஞ்ச நேரம் தூங்க வச்சு, கொஞ்ச நேரம் விளையாட வச்சு, கொஞ்ச நேரம் எனக்கு என்ன சொல்கிறது, இந்த 1 ஹவருக்கு மேலே உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்களா, 1 ஹவருக்கு மேலே உட்காந்தா நம்மளால் தாங்க முடியாது. நான் அப்படியே எழுந்திரிச்சு அப்படி இங்கே அங்கேயும் விளையாத்திட்டு அப்படியே வந்தேன். கரெக்டாக சவுதியா வந்துச்சு, இறங்கியாச்சு. சவுதியா வந்து இறங்கி லைன் வந்து இந்த ஜிக்ஸாக்கு தானே போவோம், இப்படி ஜிக்ஸாக்கில் தானே போவோம். ஜிக்ஸாக்கில் போயிட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் இமிக்ரேஷன்லாம் முடிச்சு, அங்கெல்லாம் டப்புன்னு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இமிக்ரேஷன்லாம் முடிச்சு வெளியே வரதுக்குள்ளே நான் நினச்சேன்
நம்ம பெர்மனன்ட் விசாவில் போகிறோம், அம்மா அப்பா விசிட் விசாவில் வராங்க, அவங்களுக்கு தான் லேட் ஆகும், நம்ம சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னா எனக்கு முன்னாடி எங்கள் அம்மா போய் வெளியே போயிட்டாங்க. நான் நிற்கிறேன், எதுக்கு நான் நிற்கிறேன், ஃபோட்டோ எடுக்கணுன்றாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுன்றாங்க, ஆடாப்பா ஏடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம அந்த ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் தான் நம்மளுடைய அந்த ரெசிடென்ஸ் ஐடியில் வரும். ஸோ அதனால் அதெல்லாம் வச்சுட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து இங்கே வெளியே வரும்போது மறுபடியும் நினச்சேன் தொலைஞ்சோம். ஏன், நம்ம ஹேண்ட் லக்கேஜில் அந்த அரிசி மாவும் ராகி மாவும் இருக்குது. ஸோ அந்த அரிசி மாவு ராகி மாவு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆகுமாடா, இங்கே வந்து பிரச்சனை பண்ண நான் எங்கடா போவேன் அப்படின்ட்டு ஒரே பயம். ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, பயந்துக்கிட்டே ஸ்கேன் பண்ணேன். எந்த ஒரு இதுவும் இல்லைங்க, எதுவுமே இல்லை. ஸ்கேன் பண்ண வெளியே வந்துச்சு, எடுத்தேன், ட்ராலியில் வச்சேன், போயினே இருந்துட்டேன். எனக்கு தெரியல, நம்ம ஊர் நம்மளுடைய திங்ஸு, நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அவங்களுக்கு தெரியும். அதை ஸ்கேன் பண்ணி தனியாக எடுக்கும்போது இவங்க யாருன்னே தெரியாது. இந்த அரிசி மாவு இவங்கெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது அவ்வளோவா, ராகி மாவுலாம் சான்ஸே கிடையாது. இவங்க வந்து அதை அப்படியே விட்டுறாங்க ஃப்ரீயாக. என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே ஒரு மாதிரி, இங்கே இப்போ ஃப்ளைட்டு அப்படின்னா செக்கிங் அப்படின்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒன்று தானே இருக்கும். ராகி மாவுக்கும் அபினுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே ஒன்று அங்கே ஒன்று எதுவுமே செக் பண்ணல, அப்படியே செக் பண்ணி அப்படியே விட்டாங்க. நான் பாட்டு கொண்டு வந்துட்டு உள்ளே வந்தால் கொஞ்சம் லக்கேஜ் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அது வரைக்கும் இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறது, அங்கே சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு, கிட்ஸ் ப்ளே ஏரியா, அங்கே போய் விளாட்றான்னு சொல்லிட்டு விட்டுட்டா. கொஞ்ச நேரம் வந்து லக்கேஜ் எடுத்து பார்க்குறேன், ஆளை காணும். தேடுறேன். அதுக்கப்புறம் நின்று பொறுமையாக விளாண்டுட்டு இருக்காரு போல. அது ஒரு டென்ஷன். அடே இந்த தயவு செய்து என்ன விடுங்கண்ணா, நான் ஃப்ரீயாக வரேன்டா, இல்லைனா நான் டென்ஷனில் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாதா அப்படிங்கும்போது வெளியே வரும்போது தம்பி நின்றான். தம்பிட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் சரி இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு போய் இவ்வளோ லக்கேஜும் கூட்டிட்டு போகிறதுக்கு அங்கே நம்ம பிடிச்ச மாதிரி மினி வேணுன்னு நம்ம இங்கே பிடிச்சாகணும். ஃப்ளைட்டில் இந்த ஏர்போர்ட்டில் கிடைக்குமா மினி வேணும், இல்லை நம்ம ஏதாவது புக் பண்ணணுமா, யூபர் ஓலா மாதிரி புக் பண்ணணுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்தோம். ஒரு சவுதிக்காரன் தான் போல். எத்தனை பேர் அப்படின்னா போல் 8-9 பேர். எத்தனை லக்கேஜ்னு அது இருக்கும், 12-13 லக்கேஜ் இருக்கும். என்ன வண்டின்னு கேட்டேன், ஜிஎம்சி பெரிய வண்டியில். சரி போயிடுமா அப்படின்னு சொல்லி 4 வாட்டி கேட்டேன். போயிடும் அப்படின்னா, போயிடுமா பார்த்து சொல்லு, போயிடுமா பசங்களும் ஏறணும், மனுஷனும் ஏறணும், லக்கேஜ் ஏறணும்னு, நீ வா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கீழே இறங்கி பார்க்கிங் போயிட்டோம். பார்க்கிங் போயிட்டு அங்கே போய் எல்லா லக்கேஜும் ஏற்றும் போது சொல்கிறான், நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே இத்தனை லக்கேஜ் இருக்குது அப்படின்றான். அடடாவிலே, நான் தான் சொன்னேன்னப்பா அவங்ககிட்ட இத்தனை லக்கேஜ் இருக்குது, இவ்வளோ மனுஷங்கள் இருக்காங்க, போயிடுமா சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேனே, நீ கூட லக்கேஜை எண்ணியே இப்போ வந்து இப்படி சொல்கிறீன்னு. இல்லை அங்கே லக்கேஜ் சின்னதாக இருந்துச்சுங்க, லக்கேஜ் பெருசாக இருக்கு. பெருசாக இருக்கா? அடே என்னடா ஒரே லக்கேஜ் தானடா. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிற, பருவியாக வர மாட்டியான்னு. ஃபஸ்ட்டு என்கிட்ட 80 ரூபா பேசினான். லக்கேஜெல்லாம் பார்த்துட்டு 100 ரூபா 120 ரூபா கொடு அப்படின்னா. 80 ரூபா நீ பேசின, எக்ஸ்ட்ராவாக லக்கேஜுக்காக 20 ரூபா சேர்த்து 100 ரூபா தரேன், அதுக்கு மேலே நான் தரமாட்டேன், என்ன சொல்கிற அப்படின்னு. சரி வா பிரச்சனைன்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் திணிச்சு எல்லாரையும் ஒரு மடி மேலே ஒரு மகடி உட்கார வச்சு, என் மடி மேலே 2 பசங்களையும் உட்கார வச்சு, ஐயோ அவ்வா இங்கேருந்து நான் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆகும். அதாவது நான் இங்கே இருக்கிறது ஏர்போர்ட்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும். அங்கேருந்து நான் கிளம்பி இப்படி உட்காந்து இப்படி உட்காந்து வந்து ஐயோ அவ்வா அப்படி உட்காந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இறங்கி எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்து வெளியே வச்சு அவனுக்கு 100 ரூபா காசை கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. இப்போ இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அது அங்கேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு எல்லா ஐட்டம்ஸையும் ஏற்றணும். நானே என் தம்பி மட்டும்தான், மற்ற அப்பா வயசானவங்க சின்ன பசங்க வாய்ப்பு இல்லை. எத்தனை லக்கேஜ்? 13-14 லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜோட சேர்த்தா 25-22. வேற வழி கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டேன் நான், சரி இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு லக்கேஜா கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி சேர்க்கறதுக்குள்ள என் ஆவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சேர்த்துட்டு வீட்டில் கொண்டு போய் அக்கடான்னு படுத்துட்டு 2 பேரையும் படுக்க வச்சுட்டு அக்கடான்னு படுங்கடான்னு படுத்தா அப்போ தான் இவன் பாத்ரூம் வருது கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு. ஐயோ இறைவா, மறுபடியும் அவனை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டு பேப்பர்ஸ்லாம் போட்டு படுக்க வச்சு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஒரு 7 மணி வந்து சேர்ந்தோம். ஒரு 9 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு சல்லியை போட்டு தான்
மண்டை ஃப்ரெஷ்ஷாச்சு. அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷே ஆகலை. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எழுந்திரிச்சு கிழிச்சிட்டு 10:30 மணிக்கு ஆஃபீஸ் போனேன். 10:30 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சலாங்கெல்லாம் கொடுத்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் என்னுடைய பயண ஹிஸ்ட்ரி. இதில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஃபேமிலியோட போகிற நீங்கள் தயவு செய்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இந்த லக்கேஜ் கொண்டு போகணும், இது கொண்டு போகக்கூடாது, ஹேண்ட் லக்கேஜில் இது எடுத்துகிட்டு போகணும், இது எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்காவான பிளான் பண்ணிக்கோங்க. நான் பக்காவாக பிளான் பண்ணேன். பட் லக்கேஜ் அவங்க வைக்கும்போது நான் பார்க்கல. மற்ற இதில் நான் பிஸியாக இருந்ததுனால நான் பார்க்கல, அப்படி விட்டுட்டேன். அதனால் வந்த பிரச்சனை தான் எனக்கு இவ்வளோ. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. என்னால் நான் பட்ட அவஸ்தை தயவு செய்து யாரும் படாதீங்க. தனியாக போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்னால் என்ஜாய் பண்ணலாம். பட் ஃபேமிலியோட பசங்களோட போகும்போது இது எடுத்துகிட்டு போகணும், இது எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்குவாங்க. சில பேருக்கு இது நமக்கு அரிசி மாவுன்னு தெரியுது. சில நாட்டில் இது ஃப்ரீயாக விட்டுறாங்க, சில நாட்டில் இது இதுவாக இருக்குது, சில நாட்டில் ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஸோ ரொம்ப பார்த்து தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் ஃபேமிலியோட போகும்போது. வேற என்ன, அவ்வளோதான். நல்லபடியாக இதை சொல்லணும், ரொம்ப நாளாக இதை சொல்லணுன்ட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே. ஸோ இந்த பயண ஹிஸ்ட்ரி, இந்த ஏர் இந்தியாவோட பயண ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், பெல் பட்டன் எல்லாத்தையும் தட்டிக்கோங்க. அண்ட் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம நல்ல நல்ல வீடியோலாம் பார்ப்போம். ஓகே. அண்ட் லைவும் நம்ம அடிக்கடி வருவோம். வாங்க பேசுவோம், பழகுவோம், ஃப்ரெண்டாக. ஓகே. அண்ட் தென் பாய், சைனிங் ஆஃப், அர்ஃபா வ்ளாக்ஸ்.